இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃப்ரீ ஏஜென்ட்ஸ், அதாவது கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு வேற கிளப் எதுவுமே சைன் பண்ணாம இப்போ வந்துட்டு ஃப்ரீயா இருக்கிற ஃபுட்பாலர்ஸ். ஃபர்ஸ்ட் சுபாஷ் தாமஸ் முல்லர்ப்பா. இப்போ இந்த வேர்ல்ட் கப்ல வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் கார்டியாக் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் வந்து இப்போ அதுல இருந்து ரிகவர் ஆகி வந்து யுனைடெட்ல ஒரு கம்பேக் கொடுத்து பாக்பாவும் பேசிட்டாங்க, அன்சு ஃபாட்டி ஜாயின் பண்ற நம்ம மானுக்கு. ஆமா ஆமா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. போன எபிசோட் பயங்கரமாவே போச்சு. உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் எபிசோடு வந்தாலே உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்ன்றது தெரியுது. இதுலயே தெரியுது. இந்த கன்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபர்க்கே எப்படின்னா இன்னும் ரூமர் ஒரு எபிசோட்லாம் பண்றான்னு இருக்கும். அதுக்கெல்லாம் கொந்தளிச்சு கமெண்ட் செக்ஷனே கொதிக்க போகுது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன். பட் இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிரான்ஸ்ஃபர் காசு கொடுத்து வாங்குறது ரொம்ப செலவு பண்றாங்க. மில்லியன்ஸ்ல இவன் கிளப் மாதிரி கோடீஸ்வரன் கிளப் எல்லாம் செலவு பண்றாங்க. இப்ப காசு இல்லாத கிளப்பு அப்படி இல்லைனாலும் இந்த ரியல் மேரிட் வந்துட்டு எப்படி அமுக்குறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃப்ரீ ஏஜென்ட்ஸ், அதாவது கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு வேற கிளப் எதுவுமே சைன் பண்ணாம இப்போ வந்துட்டு ஃப்ரீயா இருக்கிற ஃபுட்பாலர்ஸ் அவங்கெல்லாம் யாரெல்லாம் இன்னும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க, யாரோட சைன் பண்றாங்கன்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பத்தி தான் இந்த எபிசோட்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. கௌதம் இதா இருக்கா சொல்றதுக்கு? ஆமா, ஏன்னா இந்த எபிசோட் நம்ம போறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் நம்ம இந்த சேனல்ல ஃபாலோ பண்றீங்க, இது வரைக்கும் நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இத்தனை வருஷமா. கிட்டத்தட்ட நம்ம போன எபிசோட்ல சுபாஷ் சொன்ன மாதிரி ஒரு 4000 பேருக்கு மேல பாத்தீங்க, ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து உங்களுடைய அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி யாராச்சும் ஒருத்தர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சா கூட நம்ம சேனல் வந்து இன்னும் நல்ல இதுக்கு போகும், நிறைய பேருக்கு போய் சேரும். புதுசா வரவங்க எல்லாம் வந்து இல்ல அப்படி இல்லைன்னா நீங்க ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கூட நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வேற நீங்க வந்து பார்க்க சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் தரேன். மனசாட்சி இருக்காடா? நம்மளே வந்து இப்படி கெஞ்சி கூத்தாடி கேட்டுட்டு இருக்கேன். நீ அதுவும் என்னது அக்கா தங்கச்சி இல்லாம அண்ணன் தம்பி எல்லாம் இல்லாம உனக்கு வந்து ஃபேக் ப்ரொஃபைல்ல வேற சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? ஏன்டா இந்த மாதிரி இறங்கிட்டா நம்ம எப்படா பண்ணுவாங்க? உனக்கே மனசாட்சி இருக்காடா? விட்றா, அப்புறம் மக்கள் நம்மள வந்து சப்போர்ட் பண்ணல, நம்மள வந்து ஒரு நம்மளோட ஃபேமிலியா சேர்ந்து அவங்க டிராவல் பண்ணலாம், அப்ப நம்ம எப்படி டிராவல் பண்றது? அதனால மக்களும் சேர்ந்து பண்ணுவாங்க நம்பிக்கையோட நான் சொல்லியிருக்கேன். மக்கள் அதை பார்த்துப்பாங்க. நம்பிக்கை சரி, நீ சொல்றதா சொல்ற. எப்படியாச்சும் நீங்க ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து 10K போயிடுவோம். பண்றதா பண்றீங்க, இதான் பண்ணுங்க. நம்ம பாக்குறவங்கள ஒன் வற்புறுத்தி பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த ரேஞ்சுக்கு போயிடலாம். பட் அதை முடிச்சுட்டு நம்ம வந்து நேர டாபிக் போவோம். ஃபர்ஸ்ட் சுபாஷ் தாமஸ் முல்லர்ப்பா. என்ன இப்ப நெக்ஸ்ட் என்ன? ஓ, த ஒன் மேன் கிளப் பிளேயரா இருந்தவர், ஒன் கிளப் பிளேயர். இது ரொம்ப பெரிய பிளேயர். ஏன்னா வந்துட்டு நாம பேசியிருக்கோம் இந்த மாதிரி வேர்ல்ட் கப் வந்து இந்த கிளாஸாவோட லெகசியை ஜெர்மனில இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இவர் தான் அந்த வண்டர் பாயா ஃபார்ம் ஆகி வேர்ல்ட் கப் டாப் ஸ்கோரர். அவர் இப்பயுமே இப்ப ரீசெண்ட் புண்டஸ்லீகா முடிகிறப்பயுமே மெயின் கோல்ஸ் எல்லாம் போட்டது, சாம்பியன்ஸ் லீக்ல கோல் போட்டது எல்லாமே நல்லா ஒரு ப்ரூவன் கோல் ஸ்கோரர். எந்த கிளப்புக்கு இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு சைனிங்கா இருக்கும். இப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்கு சைன் பண்ணுவாங்க இவங்கன்னா, மேபி ஜெர்மன்லயே இருக்கிற ஏதாவது கிளப் தான் சைன் பண்ணுமா, இல்ல வேற ஏதாவது யூரோப்பியன் டாப் கிளப் போவாரா? எனக்கு முல்லர்னு பாக்கும்போது எனக்கு அந்த ஒரு பிக்சர் தான் இருக்கும். அந்த எல்லா ட்ரோஃபி வச்சு உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுப்பா பண்ணீங்களா அந்த முல்லர். இடமே பத்தாது, அந்த போட்டோல எல்லாமே ஃபிட் ஆகாது. அந்த அளவுக்கு மனுஷன் வந்து வின் பண்ணி வச்சிருக்காப்ல. இயர் ஆன் இயர் 10 வருஷமா என்னமோ தொடர்ந்து ஜெயிச்சாங்கல்ல புண்டஸ்லீகாவை, லெவர்குசன் வர வரைக்கும். ஆமா ஆமா. அது மட்டுமா, அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்தாலே முல்லர் வீடியோ எங்கப்பான்னு வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போட்டாலும் அவ்வளவுதான், அந்த கிளப் காலின்றது கன்ஃபார்ம். சோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான கேரக்டர் அவரு. மேபி ஒரு லெவர்குசன் மாதிரி ஒரு கிளப்புக்கோ, இல்ல நீ சொல்ற மாதிரி ஜெர்மனிலே இருக்குன்னு ஆசைப்பட்டாருன்னா கூட ஒரு ஸ்டுட்கார்ட் அந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்குல்ல. ஒரு இந்த ஏஜ் ஆனாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இன்னும் ஃபிட்னஸ் இருக்கு. ஏதோ இந்த மாதிரி ஒரு கிளப்ஸுக்குலாம் வந்து அவர் கண்டிப்பா போலாம் அப்படிங்கறத என்னோட யோசனையாவும் இருக்கு. இல்ல அவருக்கு ஹி ஸ்பீக்ஸ் வெரி குட் இங்கிலீஷ், வெளியவும் போலாம். ஒரு இங்கிலீஷ் கிளப் கூட வரலாம், இல்ல ஸ்பானிஷ் கிளப் கூட போலாம். ஒரு மிட் டேபிள் கிளப்ல ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரா, ஒரு ஜேம்ஸ் மில்னர் மாதிரி இப்ப பிரைட்டன்ல இருக்கிற மாதிரி ஏன் முல்லர் வந்து ஒரு மிட் டேபிள் பிரீமியர் லீக் கிளப் கூட போக கூடாது? ஐ திங்க் பெரிய லெவல்ல நீ வேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் அவர் கேட்டாருன்னா ஓகே, வேண்டான்னு சொல்லலாம். மேபி நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் வந்து இந்த லெவல் ஆஃப் மை கரியர்ல இருக்கேன், எனக்கு என்னால என்ன முடியுது. ஒரு ராஸ் பார்க்லி போன வருஷம் இதுல ஆடினாப்ல இல்ல, அந்த டவுன் என்ன டவுன், லூட்டன் டவுன் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி டீமுக்கு எல்லாம் போய் கூட முல்லர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெர்மன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கண்ட்ரி விட்டு பெருசா போக மாட்டாங்க. அதனால வந்து நீ சொன்ன இதே கான்செப்ட் ஜெர்மன்ல இருக்க மிட் டேபிள் இல்லைன்னா
லோ லெவல் டீம்ல கூட போயிட்டு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். சோ அந்த மாதிரி காசுலாம் அதுக்கப்புறம் முக்கியம் இல்ல. அவர் நிறையவே சம்பாதிச்சிருப்பாரு. அதனால எங்க போறாருன்றது நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸ்ல போடுங்க. பட் யா மோஸ்ட் லைக்லி அந்த சமயத்துல ஐ ஹேவ் டு ஸ்டாப் யூ. யுவர் லெஜெண்ட் சாண்டி கசோர்லா காசே வேண்டான்னு சொல்லி இல்ல நீங்க காசு வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக கொஞ்சமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிளப்பை மறுபடியும் ப்ரமோஷன் பண்ணி 24 இயர்ஸ் கழிச்சு they are back in La Liga. அது அந்த கிளப் பேரு லா ஓவிடா. அது வந்து ரியல் ஓவியேடோ. அது வந்து இப்ப கடைசி இந்த பிளே ஆஃப் கேம்ல முக்கியமான கேம்ல வந்து 3-1 4-1 ஜெயிச்சாங்க. இல்ல கசோர்ல தான் ஃபர்ஸ்ட் கோல் வர. சோ அவருமே அதான் நீ சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்பெக்டபிள் மூவ்மெண்ட். காசு வந்து மினிமம் சேலரி வாங்கி 41 வயசுல ஆடியோ ஒரு கிளப் மறுபடியும் வர வச்சிருக்காருன்னா ஒரு பயங்கரமான ஸ்டோரி. சோ அந்த மாதிரி வந்து முல்லருக்கும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பாப்போம் பண்றாரா இல்லையான்ட்டு. நெக்ஸ்ட் அப் நம்ம எப்பவுமே இத பத்தி மறக்கவே முடியாது. கிறிஸ்டியன் எரிக்சன் இஸ் அகைன் ஆன் தி ஃப்ரீ ஏஜென்ட் மார்க்கெட்ரா. நெக்ஸ்ட் எங்க? இப்ப யுனைடெட்ல இருந்து கிளம்ப அவரோட ஸ்டோரியுமே வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோரி. எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த வேர்ல்ட் கப்ல வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் கார்டியாக் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் வந்து இப்ப அதுல இருந்து ரிகவர் ஆகி வந்து யுனைடெட்ல ஒரு கம்பேக் கொடுத்து மறுபடியும் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் அவ்வளவா கேம்ஸ் கிடைக்கல. பட் இஸ் ஸ்டில் அ வெரி குட் பிளே மேக்கர். நான் வந்து இன்னமும் அவர் வந்து ஒரு பிரீமியர் லீக் குவாலிட்டியில பாக்குறேன் தான். ஸோ மேபி அந்த இப்ஸ்விச் டவுன் அந்த மாதிரி சொன்னீங்க, அந்த நியூலி ப்ரொமோட்டட் டீம்ஸ் இல்ல அந்த மாதிரி டீம்ஸ்ல ஆடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குதான். சோ ஐ ஹோப் மேபி பேக் டு பிரென்ட்ஃபோர்ட். பிரென்ட்ஃபோர்ட்ல தான் அந்த ஒரு 2 இயர்ஸ் இருந்து தான் யுனைடெட்க்கே வந்தாரு. சோ மேபி பேக் டு பிரென்ட்ஃபோர்ட் கூட ஒரு நல்ல ஆப்ஷன். ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி ஆஃப் த பெஞ்ச் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான் எரிக்சன் இப்போ கூட. ஆமா ஆமா அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாம்ல, மிட் டேபிள் கிளப்ஸ் ட்ரை பண்ணலாம். எஸ் நம்ம சொன்னா ஐ திங்க் பிரீமியர் லீக்லயே இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு குவாலிட்டி இருக்குது. சோ ஹோப் ஹி ஸ்டேஸ் பிரீமியர் லீக். நெக்ஸ்ட் அப் கேலம் வில்சன். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்து டெட்லி ஸ்ட்ரைக்கர்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஈசாக் வந்தனால வந்து அப்படியே ஓரம் கட்டி போட்டாங்க கேலம் வில்சனை. என்ன சொல்றது, எங்க போலாம்? இதுல என்ன ஒரு ஃபன் ஃபேக்ட்னா அவருக்கு வந்து 28 வயசு தான் ஆகுது போல இருக்கு. சோ வந்து நல்லாவே இன்னும் ஒரு ஸ்ட்ரைக்கர் வேற நல்லாவே ஒரு 32 நினைக்கிறேன். 32 வயசு. 6-7 வருஷம் இருக்குது இன்னும் ஆடுறதுக்கு. ஏன்னா நம்ம கிறிஸ் வுட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல போய் ஒரு பயங்கரமான சீசன் கொடுக்கும் போது இவரால ஏன் கொடுக்க முடியாது? சோ அதே மாதிரி ஒரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோ இல்லைன்னா வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இப்ப வந்து கொஞ்சம் யூரோப் வரைக்கும் போயிட்டானுங்க. பட் அது இல்லாம அந்த மாதிரி ஒரு மிட் டேபிள் கிளப் ஒரு கிறிஸ்டல் பேலஸ் இப்ப அந்த மாதிரி கிளப்புக்கு எல்லாம் போனா பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்கும். சோ இல்ல இப்ப ப்ரமோட் ஆயிருக்கிற சண்டர்லாண்ட் இருக்காங்க, லீட்ஸ் இருக்காங்க, பர்ன்லி இருக்காங்க. அங்க கூட நீ போய் ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கரா இருக்கலாம். ஃபுல்ஹாம் கூட ஒரு நல்ல சைனிங்கா இருக்கும் ஆக்சுவலா சொல்ல போனா. இப்ப ராகுல் கிமெனஸ்க்கு ஒரு சப்ஸ்டியூட்டா கூட இருக்கலாம். சோ நிறைய இவரெல்லாம் கன்ஃபார்மா பிரீமியர் லீக்ல தான் இருப்பாரு. விட்டு போயினா இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் வேற எங்க போறாரு, இங்க தான் இருக்க போறாரு. பட் எந்த கிளப்ன்றத வேடிக்கை பார்க்கணும். பட் இது ஒரு நல்ல ஃப்ரீ ஏஜென்ட் ஆக்சுவலா சைன் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் அப் வந்து சர்கை ரெகுலியான். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஏகப்பட்ட கோல்மால் பண்ணி யுனைடெட பாதி சீசன் ஆட வச்சு மறுபடியும் கேன்சல் பண்ணி திருப்பி அனுப்பிச்சுட்டு மறுபடியும் எங்கேயோ லோன்ல போய் இப்போ ஒரு வழியா கையெடுத்து கும்பிட்டாங்க டாட்னம். தம்பி நீ போயிட்டு வா, இனிமேல் என்னால முடியாது, ஃப்ரீ ஏஜென்ட் அப்படின்னா. 28 வயசு தான் ஆகுது. பயங்கர ஸ்பீடு நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பயங்கர ஃபிளையிங் ஃபுல் பேக். எங்க என்ன நடக்கலாம்? ஆமா லிஸ்டே பெருசா இருக்கு. டாட்னம், யுனைடெட், அத்லெட்டிகோ மேட்ரிட் இந்த மாதிரி வந்து எல்லா பிகெஸ்ட் யூரோப்பியன் கிளப்ஸ்க்கு ஆடியாச்சு. இப்போ வந்து ஐ திங்க் அவர் வேற ஸ்பானிஷ் தானே, எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் டீம்ஸ்ல அவ்வளவா ப்ரிஃபர் பண்ணாது. ஸோ மோஸ்டா ஸ்பெயினுக்கு போயிட்டு ஒரு விலாரியால், ஒரு செவியா இல்ல ரியால் பெட்டிஸ் இந்த மாதிரி கிளப்புக்கு எல்லாம் போய் ஆடினா அவர் சூப்பரா செட் ஆவாருங்க. கன்ஃபார்மா அலையக்கா தூக்கி போயிடலாம் ஃப்ரீ ஏஜென்ட். அதான் நான் அப்படிதான் யோசிச்சேன். இந்த மாதிரி மிட் டேபிள் கிளப்ஸ் எல்லாம் வந்து அவங்கள அழகா யூஸ் பண்ணலாம். ஸ்பெயின்லயே நீ சொன்ன மாதிரி திரும்பி போய் 28 இயர்ஸ் ஓல்டு. நம்மளுக்கு இன்னும் அந்த ஜிரோனா டீம்ல ஞாபகம் இருக்கு, அந்த மார்க்கஸ் அலான்சோ இன்னும் ஆடிட்டு இருந்தான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் லெஃப்ட் பேக்கா. அவனுக்கு எவ்வளவு ஏஜ் இருக்கு, அவன் ஆடும்போது வந்து ரெகுலியான்ல தாராளமா போய் அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி நல்லாவே அந்த மாதிரி மிட் டேபிள் கிளப்ஸ்ல எல்லாம் ஆடக்கூடிய பொட்டன்சியல் இருக்குது. அதே மாதிரி நம்ம டேனி இங்ஸ், நம்ம மறக்கவே முடியாத டேனி இங்ஸ். ஆமா அகைன் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் இப்போ இந்த ரியல் மேட்ரிட் கேட்டிருந்தாங்களே, சீப்பான ஸ்ட்ரைக்கர் குவாலிட்டியான ஸ்ட்ரைக்கர் வேணும்னு இந்தாங்கப்பா இங்ஸ்னு ஒரு குவாலிட்டியான ஸ்ட்ரைக்கர் இருக்காங்க. வேணும்னா நீங்க அவங்களையும் ட்ரை பண்ணலாம். பட் அப்படி இல்ல மிஸ் ஆயிடுச்சுன்னா அகைன் இவருமே பிரீமியர் லீக் தான். ஏன்னா இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் நான் வேற எங்கேயும் போற மாதிரி எனக்கு தெரியல. இந்த சின்ன சின்ன கிளப்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். புது குவாலிஃபை ஆயிட்டு வர ப்ரோமோட் ஆற கிளப்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். கூட டேனி இங்ஸ் வாங்கலாம்டா. ஆமாடா நைஸ் தட் இஸ் வெரி குட் சாய்ஸ் அவங்களுக்கு. ஆமா, Wolves கூட I think they can get Danny Ings. I thought Danny Ings வந்து he is a very good utility player.
ம். மேபி அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் இல்ல. 32 இயர்ஸ் ஆயிப்போச்சு. மேபி அந்த அளவுக்கு நீ எதிர்பார்க்கிற ஒரு 15, 20 கூட குடுக்கலினாலும், ஆமா. அட்லீஸ்ட் கப் கேம்ஸ்லயோ அந்த ஆ மாரி இல்ல கேம்ஸ்லயாச்சும் யூட்டிலைஸ் ஆக்சுவலா பண்ணு. பெரிய கிளப்ஸ்க்குலாம் வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கர் சும்மா பெஞ்ச்ல இருந்து வருவான். நம்ம அந்த மாரி கூட யூஸ் பண்ணலாம் அவர நல்லா. ம். மேக்ஸ் வெரி மச் பிக் சென்ஸ் அது டானி இங்ஸ் ஆடுறதுக்கு. ஆனா, இந்த டாக் ஆஃப் த டவுனா 2 டிரான்ஸ்ஃபர் விண்டோஸ்ல ஃபெப்ரீசியோ கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கிற ஜானத்தன் டேவிட் ம். எங்கேயுமே போ மாட்டேங்கிறாப்ல. என்ன மர்மம் இது? ஆமாண்ணா. இவன் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் வாண்டட் பிளேயரா தான் இருப்பார்ன்னு நானும் நெனச்சேன். கடைசில பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. கடைசில எங்க மோனாக்கோவா? எந்த சைடுல சுத்திட்டு லில், இருந்தாரு? எனக்கு லில். இல்ல அதான் ம், பிரெஞ்ச் சைடுல தான். பட் ம். ஒண்ணும் பெருசா மூவ்மெண்ட் இல்ல. இப்ப வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டே ஆயிட்டான்ற தெர்ல. இதுக்கு மேலயும் ஏதோ கிளப் வாங்குனா அவர் மேல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் தெரிய வருது. ஏன்னா, நம்ம உனக்கு என்ன வந்து தோணுது? இப்போ செஸ்கோன்னு பேசுறோம், கியாக்கரஸ்ன்னு பேசுறோம். மத்த ஸ்ட்ரைக்கர்ஸ் பத்திலாம் இந்த வால்டெமேடே இப்போது கூட பார்த்துட்டு இருக்காங்க. வூல்ஸ்பர்க்ல எந்த ஒரு கிளப்ல இருக்காரு. அவர் மாரிலாம் கூட பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன் ஆப்வியஸா இது ஒரு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிளேயர் வந்து யாருமே போக மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்ல. ஏன்னா வருஷம் ஃபெப்ரிசியோ வந்து கூவிட்டு இருக்கான். ஜானத்தன் டேவிட் அங்க ஆசைப்படுறாங்க. 4 கிளப் இங்க வராங்க, அங்க வராங்க. ஆனா யாருமே அந்த மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க டேவிட்க்கு. எனக்கு அதான் உண்மையாவே இவன்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குடா. அதனால தான் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்களோன்னு ஒரு யோசனை இருக்கு. ஏமா உனக்கு கை கால் ஒன்றும் விளங்காம இல்லையே. அது ம். என்ன எப்பேர்ப்பட்ட பிரச்சனை இருக்க போகுது? ஆசிங்மேன் 400K கேட்கறானாமா. ஜானத்தன் எஸ். டேவிட் என்ன 400Kவா கேட்க போறான்? ஆமா. ஹிட் ஆர் மிஸ் தான். சும்மா வாங்கலாம். தெர்லையே. ம். ஏதாச்சும் ஒரு பிரெஞ்ச் கிளப்பே வாங்குவாங்களான்னு பார்ப்போம் நம்ம பேசாம. ம். அதான் எனக்கும் தெரியல ஜானத்தன் டேவிட். அப்புறம் உங்களுக்கு நெயில்ட் ஆன இருக்கிற ஒரு பிளேயர். நான் உங்கள்ட்ட நேம் சொல்ல மாட்டேன். கண்டுபிடி பார்க்கலாம். ரைட் விங் நீ பொசிஷன்ல வந்து ஆடக்கூடிய பிளேயர். எங்களுக்குன்னு சொன்னாலே நான் வந்து செல்சில யார்ரா ஃப்ரீ ஏஜென்ட் இருக்கான்னு யோசிச்சுட்டு அச்சச்சோ! இருக்கேன் நானு. கரெக்ட். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு வேற யாருமே போயிட்டு இல்லையே. இருக்கு. பாத்தியா இல்ல இன்னைக்கு காலையில இருந்து மெட்வேகே டு செல்சி 50 மில்லியன் ஆமா. டேய் சும்மா இருடா. வேணாம்டா. சரி வந்து அதெல்லாம் மறந்துருங்க. இனிமே வந்து செல்சில ஃப்ரீ ஏஜென்ட் இல்லன்னு நம்பி நான் இருக்கேன். ஆமா. பட் வேற என்ன? வேற யார் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல மேன் எனக்கு? சிட்டிக்கு ஆடி இருக்கான். இன்னொரு பெரிய யூரோப்பியன் டீமுக்கு ஆடி இருக்கான். ரைட் விங்கர் பொசிஷன்லயும் ஆடுவான். லெஃப்ட் விங்கர்லயும் ஆடுவான். கொஞ்சம் ஓவர் வாய்ப்பேச்சு வேற இருக்கும். ஓவர் வாய்ப்பு வச்சிருக்க மான் சிட்டிக்கும் ஆடியிருக்கானா? தெரியலையா? ஏன் பெப் ஸ்டெர்லிங் தவிர வேற கார்டியோலா யாரும் ஆடல. கடியில் ஒரு 5 வருடங்கள் முன்னாடி பயங்கரமான பிளேயராக ஓ! இருந்தான். லீராய் சானேவா? ஆ, ம். அவருக்கு என்னப்பா ஒரு 30 வயசு ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து வாஷ்ட் அவுட்ன்றாங்க. ஆக்சுவலா இது வந்து ஹை ரிஸ்க் பிளேயர். ஏன்னா வந்து இவன்லாம் சாலரி கட் எடுக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ம். காசு முக்கியம்னு இருக்க பிளேயரு. சோ வந்து எந்த கிளப் சைன் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். லீராய் ம். சானேக்கலாம். ம். உனக்கு ம். என்ன தோணுது? எங்க இருப்பார் நீங்க? இது ஐ யூரோப்லயா? நீ சொல்ற பெரிய அதான் எனக்கு தோணுது. அந்த வேஜ் தான். அந்த வேஜ வச்சுக்கிட்டு வேற எங்கேயாச்சு வாங்குவாங்களான்னு தெரியல. பட் மேபி இந்த சவுதி மாரி தான் எனக்கு தெரியுது. ஒரு வேள. இருக்கலாம், இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏஜ் இருக்கு. 29 இயர்ஸ் ஆயிருக்கு. 30 இயர்ஸ் தான் ஆகப்போகுது. ஸ்ட்ராங்கா ஒரு 3, 4 இயர்ஸ் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு ரைட் விங்கர் பொசிஷனுக்கு நீங்களே வந்து சாக்காக்கு சப்பா வாங்கி போடலாம். அவனோட வேஜ் எதுவுமே இல்லைனாலும் நீங்க ஓ! மெட்வேக்கேக்கு 50 மில்லியன் இந்த குடுக்குறக்கு பக்கம் தள்ளுறீங்க. ரைட்ரா. ஒய் நாட்? என்னடா இது 50 மில்லியன் குடுத்து மெட்வேக்கேக்கு போறதுக்கு இவனுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர். வேஜ் மட்டும் தான் குடுக்க போறீங்க. ஸ்டெர்லிங்க்கு சாரி ஸ்டெர்லிங் இல்ல. வேணாம்டா. சாக்காக்கு பேக்கப்ஆ ஆடுறதுக்கு என்னடா? வேணாம்டா. மறுபடியும் ஒரு ஹை வேஜ் ஒரு ஆள வாங்கிட்டு சும்மா வச்சுக்கிறதுக்கு எனக்கு அதெல்லாம் வேணாம். ஐ மீன் இன்ஜுரி ப்ரோன் வேற. சோ ம். தெர்ல. இது வந்து ஹை ரிஸ்க் ஏன்னா சைனிங் தான் எனக்கு இது. ஏன் பயன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் குடுத்தாங்களாமா. ஆனா அவனுக்கு வந்து ஏதோ வேஜ் புடிக்கல. எனக்கு அது பாரு. செட் ஆவல. அப்படின்னு சொல்லி இருக்கு. சொல்றானாமா. சோ அதுதான். இது வந்து ம். யார் சைன் எனக்கு தெரிஞ்சு சவுதி தான். அந்த ம். சைடு தள்ளி விட்டுற வேண்டியதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் உடைய ரைட் பேக் ஐனா. நம்ம வந்து இந்த சீசன் ஃபுல்லா நெறைய பாராட்டியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? "ஏய் செம்மையா ஆமா. பண்றான்டா ரைட் பேக் பொசிஷன்னு" சொல்லிட்டு. எனக்கு ஆச்சரியமான விஷயம். ஏன் அவங்க வந்து கான்ட்ராக்ட் குடுக்கல? ரொம்ப ஏன் நெகோஷியேட் வயசு பண்ணி என்ன பார்த்தாங்க. ரொம்ப அதிகமா இருக்கு? 28 தான். 28லயே விடுறாங்களா? அதுவும் வந்து எதுக்கு? யூரோப்லாம் நெகோஷியேட் பண்ணி போறாங்க. பார்த்தாங்களாமா. ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியலையாம் ஐனாக்கு. சோ அதனால இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற டிசிஷனால ஃப்ரீ ஏஜென்ட்டா இப்போதைக்கு ஐனா இருக்காப்ல. தெரியலடா நெறைய டீம்ஸ்க்கு ரைட் பேக் வேணுமோ? இந்த சமயத்துல டாப் டீம்ஸ் எதுக்காச்சு? டெஃபினட்டா ரைட் பேக்ஸ்லாம் வந்துட்டு உனக்கு எல்லாம் லைக் மிட் சிட்டிக்கே டேபிள் ரைட் பேக் தேவைப்படும். வேணும். யாருக்கு? சிட்டிக்கே ரைட் பேக் வேணும்ல. அவங்க இந்த ஆமா. லிவரமென்டோ பார்த்துட்டு இருக்காங்க. சிட்டிக்கு லெஃப்ட் சார்ட் அவுட் பண்ணிட்டானுங்க. இப்ப அடுத்து ரைட் ம். தான் வரணும் அவங்க. ரைட் என்ன ம். பிளான் தெரியல. ம். பட் ரைட் எனக்கு தெரிஞ்சு டாப் 6 டீம்ஸ்க்கு எதுவுமே தேவையில்ல. ஏன்னா அவங்கலாம் சார்ட்டரா தான் இருக்கிறாங்க. அதுக்கு கீழ இருக்க டீம் மேபி மிட் டூ பாட்டம் டீம்ஸ் தான் தேவைப்படும். அது ம். ஆனா இவர் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா பிரீமியர் லீக் ப்ரூவன் ம். அப்படியே ஜாலியா இங்கேயே இருந்துடலாம். எந்த பிரச்சனையும் ம். இல்லாம. எக்ஸாக்ட்லி. ஓலே ஐனா நல்ல ஆப்ஷன். இது யார் எந்த கிளப் சூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வச்சாங்கன்னா சொல்லலாம்.
இன்னொரு பயங்கரமான ஒரு ஃப்ராட் இருக்கான். நான் வந்து 5 வருஷம் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இவன் வந்து ஒரு செமையான ஒரு 2, 3 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு பயங்கரமான ஒரு சீனை போட்டு நான் தாண்டா நெக்ஸ்ட் இங்கிலாந்து ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த இந்த ஒரு மாதிரி 3 நிறைய பேர் இயர்ஸ்க்கு இருக்காங்க இந்த அப்புறம் கேரக்டர்ல. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆளையே காணோம். ஒரே ஒரு ப்ளூ டீம்ல ஆடுவாப்ல. சீசனுக்கு 10 கேம் தான் ஆடுவான். இன்ஜுரினே படுத்துக்குவான். ஆனா ஒரு மேனேஜர் இவனை வச்சே ஓட்டலான்னு பார்த்தாப்ல. அந்த மேனேஜருக்கு வந்து சாக்கே கடைசியில கொண்டு வந்து கொடுத்தது இவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன் அதர் தென் கால்வர்ட் லூயின். என்ன சொல்றது? கால்வர்ட் லூயினா நான் நீ சொல்ற பில்டப் எல்லாம் பார்த்தா டெல்லி அலியா தான் சொல்ல வரப்போயேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. ஆமா அந்த என்னாச்சுன்னே தெரியல. பட் கேலம் நீ கால்வர்ட் லூயின் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் ப்ராஸ்பெக்ட். எல்லா கிளப்பும் அடிச்சுக்க போறாங்க, இவங்க தான் அடுத்த பெரிய ஸ்ட்ரைக்கர்ன்ற மாதிரி பேச்சு வந்து இப்ப ஃப்ரீ ஏஜென்டே ஆயிட்டான்றது ரொம்ப சர்ப்ரைசிங். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு சீசனுக்கு ஒரு 10 கோல் போடக்கூடிய ஒரு கேண்டிடேட் தான் அவன். ஆக்சுவலா தெரியல என்ன இப்போ மேபி வந்துட்டு ஒரு ஏன் தெரியல. எனக்கு வந்து ப்ளூ டீம் வேற சொல்றேன், பிரைட்டனுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா டானி வெல்பெக் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் கரியர்ல மேக்ஸிமம் ஒரு 1-2 சீசன்ஸ் இருக்கு. அவரை ரீப்ளேஸ் பண்ணி வேணா கால்வர்ட் லூயின் ட்ரை பண்ணலாம் அவங்க. ஏன்னா இந்த ஜாவோ பெட்ரோவி வந்துட்டு நியூ காசல் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. சோ அதனால மேபி பெட்ரோக்கு இது வித்துட்டு ஃப்ரீ ஏஜென்ட் தான் கால்வர்ட் லூயின். இவன் இருக்கிற பெரிய பிரச்சனை இவன் அவைலபிளாவே இருக்க மாட்டான்டா. ஆவுனா இவன் இன்ஜுரியில் போய் படுத்துருவான். இது சீசன் ஃபுல்லாவே ஒரு 10 கேம் ஆனாலே பெரிய விஷயம் கால்வர்ட் லூயின் பொறுத்த வரைக்கும். ஷான் டைஸ் இவனை வச்சே காலத்தை ஓட்டலான்னு பிளான் பண்ணாரு. கடைசி வரைக்கும் இவன் ஃபிட்டாவே இல்லையே பாவம் ஷான் டைஸுக்கு. என்ன பண்ற, நம்ம இந்த பெட்டோ வச்சு ஓட்டிட்டு இருக்காப்ல. இப்ப நம்ம மாயஸே வந்து பெட்டோ நீயே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஏஜென்ட்ல விட்டுற அளவுக்கு யோசிச்சு பாரு அப்ப எவ்வளவு மோசமா ஆடி இருப்பாங்க. அதுவும் எவர்டன் எக்ஸ்பெக்டே பண்ணல. இது ஷாக்கர் தான் எனக்கு இதுவும். பட் அகைன் இவனையும் லோ வேஜஸ் எல்லாம் இருந்தான் அப்படின்னா ஒரு டாப் 6 டீமுக்கு ஒரு தேர்ட் ஸ்ட்ரைக்கரா கூட வாங்கி வைக்கலாம். ஆமா டெஃபினட்டா. பட் அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராஜெக்ட் வைஸ் பார்த்தோம்னா பிரைட்டன் பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு சீசன் வந்துட்டு 2 இன்கேஸ் பெட்ரோவும் பெல்பெக்கும் இருக்கிறாங்கன்னா தேர்ட் சாய்ஸா இரு. அப்புறம் கிளம்பிட்ட அப்புறமா ஓகே ஃபுல் ஃபிட்னஸ் எல்லாம் கெயின் பண்ணி கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வந்த அப்புறம் ஆட ஆரம்பிக்கலாம். வெரி வெரி குட் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிளேயர்லாம் நீ லாலிகாவோ இல்ல செரியாலாம் போனா கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரிப்பீட்டா பாத்துருக்கோம் செரியாலாம் போய். பட் நீ சொல்ற அகைன் இங்கிலீஷ் பிளேயர் அந்த அளவுக்கு எல்லாம் போவாங்களான்னு தெரியாது. நம்ம இந்த மாதிரி பிளேயர்லாம் இப்ப மறந்துருவோம்டா. இப்ப ஃப்ரீ ஏஜென்ட்ல யாரும் ஒரு சீசன் வாங்கலன்னு வைங்க, அவ்வளவுதான் எண்ட் ஆஃப் ஃபர்கெட்டிங் இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசியா நம்ம பிரீமியர் லீக்ல எடுத்து பார்த்தோம்னா வந்து தாமஸ் பார்ட்டே என்ன ஆச்சு நீ சொல்லு. நல்ல வேலை இது கொண்டு வந்து. எங்களுக்கும் தெரியல. நம்ம டெக்னிக்கலி வந்து இப்ப ஃப்ரீ ஏஜென்ட் ஆர்சனல் பேர் கிடையாது. ஆனா வந்து பேச்சுவார்த்தை ஆர்சனலோட போயிட்டு இருக்குது. பட் ஒரு நல்ல முடிவுக்கு வரா மாதிரி தெரியல. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இது போயிடும். இது என்ன ஒரு பிரச்சனைனா, இவன் வந்துட்டு அத்லட்டிகோ மேரில இருக்கும்போது அங்க பர்ட்டா தான் வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டரா இருந்தாங்க. அப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் உனக்கே தெரியும், சரியா வரல. திடீர்னு வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஆர்சனல் கொடுத்தாங்க. இவரும் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதனால அப்போ குட் டேர்ம்ஸ்ல வரல. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்துட்டு ஒரு செட் ஆகல. பர்ட்டாக்கும் இவனுக்கு கான்வர்சேஷன் ஒழுங்கா போகல. அந்த மாதிரி தான் பேசலாம் இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் இந்த சைனிங் நடக்கும்ட்டு. ஸோ அவர் வந்து மோஸ்டா கிளம்பிடுவாரு. அந்த தம்பியை தரித்திரத்தில் தான் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி சரித்திரத்தில் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். கிளம்பி சவுதி அந்த மாதிரி. நீங்க ஜார்ஜினியோவே வித்துட்டீங்க. சோ இப்ப ஜூபிமெண்டி வாங்கியாச்சு. ஏதாச்சும் ஒரு பேக்கப் 6 வேணும். பார்ட் டைம் பேக்கப் இருக்கறதுக்கு ஓகே தானே? பெரிய லாஸ் தான் எங்களுக்கு. ஏன்னா வந்து வேஜஸ் ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 to 300 மேல ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே தான் மறுபடியும் வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நல்ல குவாலிட்டி பிளேயர். பட் டெஃபினட்டா மணி கொஞ்சம் கஷ்டம் தான். தெரியல. ஐ மீன் இட் வாஸ் an obvious for him to ஒரு 1 year டீல் கொடுத்தா கூட he would have stayed தான் நான் நினைச்சேன். பட் என்ன நடக்கும்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக்ஸ்ல பார்க்கலாம். ஆஸ்பிலிக் வேட்டாடா நெக்ஸ்ட் அப் அத்லெட்டிகோ மேட்ரிடுக்கு ஐ திங்க் ஒரு 30 மில்லியன் என்னமோ போனாப்லன்னு நினைக்கிறேன் செல்சில இருந்து. அப்போ ஃப்ரீ ஏஜென்ட் தான் அப்பயுமே. செல்சில இருந்து ஒரு லெஜெண்டா கிளம்பினாரு. அங்க போய் வந்து அத்லெட்டிகோல ஒரு நல்ல ஃபியூ பெர்ஃபார்மன்ஸஸ். பட் அவ்வளவுதான். இது இப்ப ரைட் பேக் எல்லாம் இனிமே ஆட முடியாது. ஆடினா சென்டர் பேக் தான். ஏதாச்சும் ஒரு ஸ்மால் டிவிஷன் ஸ்பானிஷ் கிளப் ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ் வந்தாச்சு. இன்னொரு மேக்ஸிமம் 1 or 2 years தான் நல்லா ஒரு சென்டர் பேக்கா ஆடி ரிட்டையர் ஆகலாம். பட் ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ குட் சென்ட் ஆஃப். ஏன்னா இதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகலாம். ஆல் டாப் டீம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளப்பா எடுத்துட்டு ஜாலியா ஃபுட்பால் ஆடி கடைசி ஃபியூ சீசன்ஸ்ல என்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஆஸ்பிலிக்வாட்டா. அதே மாதிரி வந்து லூகா மாட்ரிச்டா, நீ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கடைசியா இந்த கிளப் வேர்ல்டு கப் தான் வில் பி மை லாஸ்ட் அப்படின்னாப்ல. ஏசி மிலான் ஒரு ப்ரப்போசல் வச்சாங்க லூகா மாட்ரிச்சுக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது நான் அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியல. 39 வயசுல வந்துட்டு உனக்கு இன்னமும் டாப் யூரோப்பியன் கிளப்ஸ் வந்து வாடா என் கிளப்புக்கு வாடா அடிச்சுக்கிறாங்கன்னா, he still got it definitely.
என்ன என்ன நடக்கும்? ஏசி மிலான்லாம் போனா சர்வை பண்ண முடியுமா? குவாலிட்டி இருக்குதுடா. இப்பயுமே வந்து ஃபுல் கேம் ஆடுனாலும் 45 மினிட்ஸ்க்கு டாப் குவாலிட்டி போன வருஷம் எவ்வளவு பேங்கர்ஸ்லாம் அடிச்சாரு இன்னும் ரியல் மேட்ரிட்க்கு. ம். ஸோ ஐ திங்க் அவருக்கு இன்னும் ஹி ஸ்டில் ஹஸ் மேஜிக் இன் தட் ஃபீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ம். வந்து ஒரு டாப் யூரோப்பியன் ஏசி மிலான்லாம் பர்ஃபெக்ட் வாங்குனாங்கன்னா வந்து அங்க சூப்பரா அவர் வச்சிருக்க ஹேர் ஸ்டைல்ல அப்படியே பெக்கம் மறுபடியும் பார்த்தா மாதிரி இருக்குவாங்க. ஸோ ஜெர்சியும் செட் ஆயிடும். அந்த ரேஞ்சுக்கு போயிட்டா சரி. கடைசியா இருக்கிற பிளேயர் வந்து நம்ம ரியல் மேட்ரிட் போன வருஷம் செம்மையா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ரைட் பேக் பொசிஷன்ஸ்ல. அப்ப வந்து அந்த வாஸ்கேஸ் எல்லாம் வச்சு ஆட வச்சாங்க. இப்ப பார்த்தா சடனா வாஸ்கேஸ வந்துட்டு எதுவும் இல்ல ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி ஆமா. பேச்சுவார்த்தை இருக்கு. இது வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு விடுதலைன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ரைட் பேக்கே கிடையாது. அவர் ரைட் விங்கர் அவரு. பாவம் அவர் வந்து ஜிடான் மாத்தி விட்டு அப்பதுல இருந்து ரைட் பேக் ஆட்டிருக்காரு. இப்பயாச்சும் போய் ஒரு கிளப்ல வந்துட்டு அவருக்கு தேவையான பொசிஷன்ல போய் ஃப்ரீ ஆகட்டுமே ஒரு ரைட் விங்கர்ல. ஸோ வந்து எந்த அவர் என்ன ப்ரொபோசல் வந்தாலும் ஆனா ரைட் விங் ஆகக்கூடிய சான்ஸ் இருந்ததுன்னா தாராளமா எடுத்துட்டு போயிடலாம். இதுவே ஆமா. போதும் அவருக்கு. ஏன்னா பட் இருக்க அது சான்ஸ் மட்டும் கிடைக்க இல்ல. கார்வஹால் ட்ரெண்ட் எல்லாம் இருக்கிறான். சோ ரைட் பேக் இனிமேல் ஒன்னும் சான்ஸ் கிடைக்கிற ஆமா. மாதிரியும் தெரியல. அது முடிஞ்சிருச்சு. பட் இதெல்லாம் முடியறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இவங்களெல்லாம் விட ஒரு பெரிய ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் வந்து பேக் டு ஃபுட்பாலே வராரு. அந்த யாரு? அந்த அந்த பேரை நம்ம மறந்துட்டோம். ம். யாருன்னு நினைக்கிற மிஸ்டர் பாக் பேக். ஆனா He is பாக் going. பேக்கா எங்க மானக்கோன் ரூமர் வந்துச்சு? மோனாக்கோ வந்து 2 இயர் டீல் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது பிக்கஸ்ட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா வந்து என்னப்பா இது 2 வருஷம் ஆடலையா அந்த இதெல்லாம் ம். முடிச்சிட்டு ம். யுவென்டஸ்ல இருந்து கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகி இப்ப ட்ரெயின் பண்ணி மோனாக்கோ மறுபடியும் பிக் கிளப் இன் பிரான்ஸ் தான் அவங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ம். ஹவு டு யூ see இது பாக்பா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போறோம். செலிப்ரேஷன் சரி லாங் ரேஞ்ச் ஸ்கில்ஸ். இங்க பாத்தியா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இப்ப நீ பாத்தியா? முதல்லயே செலிப்ரேஷன் வச்ச பாத்தியா? அவனோட டாலண்ட் பத்தி ஏதாச்சும் பேசுனியா? அப்போ ஏய் பாரு உனக்கு முதல்லயே செலிப்ரேஷன். அந்த மாதிரி கிளப்புக்குலாம் உனக்கு ஜெர்சி சேல்ஸ்ல காசு சம்பாதிக்கலாம். பாக்பா எடுத்துட்டு வந்தனா. தட்ஸ் வெரி ட்ரூ. அவங்க வந்து பாக்பாவும் பேசிட்டாங்க. அன்சு ஃபாட்டி ஜாயின் பண்ற நம்ம மானக்கோ. ஆமா ஆமா. சோ ஆனா அவங்க இது ஏதோ இதுவா பண்ணல. பட் பிக்கஸ்ட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம கேடிபி கூட சொல்லலாம்ல. கேடிபி இவன் போய் இங்க போயிருக்கான் நாப்போலிக்கு. தாராளமா சொல்லலாம். ம். கேடிபி டு நாப்போலியுமே வந்து ஒரு பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர். ம். ஆமா பட் அதுவும் சொல்லிடலாம். இந்த மாதிரி நாங்க லிஸ்ட்ல நிறைய பேர் மறந்துருப்போம். கன்ஃபார்மா ம். மறந்துருப்போம். ம். அது நாங்க யார் மறந்தோன்றதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா சொல்றோம். ப்ரோ இவ்வளவு ம். மறந்துட்டீங்களா அவரை மறந்துட்டீங்கன்னு சொல்லுவேன். நீங்க கண்டிப்பா சொல்ல போதா போறீங்க. ம். சொல்லுங்க நாங்க வந்து கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். ஆமா. சோ ஃபைனல் வேர்ட் ஆன் பாக்பாடா எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஹிட் ஆவானா? ஐ எம் எக்ஸைட்டட். அதுதான் நான் சொல்ல முடியும். நான் வந்து பாக்பா திருப்பி வந்து ஒரு டாப் ஸ்டேஜ்ல பாக்குறதுக்கு ஐ வில் பி எக்ஸைட்டட். ம். ஏன்னா அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் ஒரு வேளை வந்தாருன்னா நல்லா இருக்குமே. அது அந்த ஒரு ஹோப்போட பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. ஓகே. பார்த்துட்டு இருந்த எல்லாருமே எபிசோட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்களோட சேனல் வந்து பெருசாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு பார்த்ததுக்கு we will be back. கிளப் வேர்ல்ட் கப் வேற குரூப் ஸ்டேஜ் முடியுதுப்பா. So we will be back in the next video for the Club World Cup. Bye bye and take care.